காங்கை வந்து ஒரு வருஷத்துக்கு 2500 3000 லிட்டர் பால் கறக்கும். இதே ஒரு ஜெர்சி மாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜெர்சி கிராஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5500 லிட்டர்லேருந்து 6000 லிட்டர் பால் கறக்கும் ஒரு வருஷத்துக்கு. கிராமப்புறங்களில் எந்த பிரீடு கரெக்டாக இருக்கும், நகர்ப்புறங்களுக்கு எந்த பிரீடு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அதையும் யோசிக்கணும். அதிகமான வெப்ப பிரதேசமாக இருக்கிற பண்ணையாளர்கள்லாம் வந்து ஜெர்சி கிராஸ் மாதிரி போகலாம். மழைக்கும் தாங்காது, வெயிலுக்கும் தாங்காது. வெப்ப பிரதேசத்துல வந்து நான் ஹெச்சப் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டேன், தாராளமா வளர்த்தலாம். ஒருத்தர் வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காருப்பா. அவர் அந்த வேலையை விட்டுட்டு மாட்டு பண்ண தொடங்கலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேன் பவர் வேல்யூ இருக்கு. இப்ப என்ன எடுத்துக்க, இப்ப நான் 50,000 வேலையை விட்டுட்டு 9,000 வேலை செய்யற மாதிரி தான் கணக்கு. குறைந்தபட்சம் ஒரு 5 மாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். 5 மாட்டுக்கு கீழே ஆரம்பிச்சா அது லாப நஷ்ட கணக்கு கரெக்டாக பார்க்க முடியாது. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா 3 நாள் 4 நாள் அது மறுபடியும் அது டவுன் ஆகி ரெக்கவர் ஆகுது. அந்த 4 நாளுமே நமக்கு செம ப்ரெஷராக தான் இருக்கு. அதாவது மாடு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னா அது முதல் சிம்டம்ஸு மாட்டு கண்ணுலேருந்து தண்ணி வரும். இப்போ வேலைக்கு போய் உட்காந்தா இந்த மாடு என்ன ஆச்சோ, புல்லு தின்னுச்சா, தண்ணி குடிச்சா, படுத்துச்சா, சாணி போட்டுச்சா, யூரின் போச்சா, யூரின் எந்த மாதிரி போச்சு, பல கேள்விகள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சில டைம் ஏன்டா இந்த மாதிரி வாய் பேச முடியாத ஜீவனங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணுறோமே அப்படின்னு கூட நினச்சது உண்டு. நண்பர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் நேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக அப்பாட்ட போய் கொஷின் தான் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா, இப்போ ஒருத்தர் மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா எந்த பிரீடை வச்சு ஆரம்பிக்கலாம்? இப்போ எந்த பிரீடு வச்சு ஆரம்பிக்கலாம்னு தானே கேட்டுக்கிறீங்க. பொதுவாக நம்ம எதை வச்சு ஆரம்பிக்கலாம்னா, என்னென்ன பிரீடு இருக்கு, அது எவ்வளோ பால் கறக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். அது பார்க்குறவங்க என்ன ஆயிருக்கும், அது எதை எப்படி வச்சு ஆரம்பிக்கலாங்கிறது அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். பொதுவாக இப்போ நம்ம தமிழ்நாட்டு இனங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது. நான் அதிகமாக மக்களால் பரவலாக பேசப்படுற ரகம் காங்கை இல்லையா. காங்கை வந்து ஒரு வருஷத்துக்கு 2500 3000 லிட்டர் பால் கறக்கும். இதே ஒரு ஜெர்சி மாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜெர்சி கிராஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5500 லிட்டர்லேருந்து 6000 லிட்டர் பால் கறக்கும் ஒரு வருஷத்துக்கு. இதே நம்ம ஹெச்எஃப் பிரீடு எடுத்துக்கிட்டோம்னா 9500 10,000 லிட்டர் பால் கறக்கும். இதுதான் ஒரு பிரீடு வந்து ஒரு வருஷத்துல பால் கறக்கிற ஒரு தோராய அளவு. இது வந்து பேப்பர் கால்குலேஷன். இது இவ்வளோதான் கறக்கும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிவுலாம் சொல்லுது. ஸோ வந்து நம்ம எந்த பால் பண்ணி ஆரம்பிக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் நாமளாம் இருக்கிறது ரூரல், ரொம்ப கிராமப்புறம் இல்லையா. கிராமப்புறங்கள்ல எந்த பிரீடு கரெக்டாக இருக்கும், நகர்ப்புறங்களுக்கு எந்த பிரீடு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அதையும் யோசிக்கணும். செமி டவுன் இருக்கிற ஏரியாவில் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நாட்டு மாட்டு பால் லிட்டர் 100 ரூபாய் கூட விற்கிறாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் நாட்டு மாடை ப்ரிஃபர் பண்ணலாம். அது நம்ம கறக்கிற அளவு சொல்லிட்டு இல்லையா, பெரிய இருக்கு அவ்வளோதான் ஈண்டுவோம். இதே வந்து கொஞ்சம் நம்மள மாதிரி ஏரியாவில் ரூரல் அப்படின்னா அதிகமான வெப்ப பிரதேசம் இருக்குது, ஓரளவுக்கு மிதமான வெப்ப பிரதேசங்கள்லாம் இருக்கு. அதிகமான வெப்ப பிரதேசமா இருக்கிற பண்ணையாளர்கள்லாம் வந்து ஜெர்சி கிராஸ் மாதிரி போகலாம். ஓரளவுக்கு எனக்கு மிதமான வெயில் இருக்குது, என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஹெச்எஃப் போகலாம். இப்போ ஒவ்வொரு பிரீடோட கேரக்டர் சொல்லிடுறேன், பார்த்துங்க. இப்போ நாட்டு மாடு அப்படின்னா நம்ம வெயிலையும் கட்டலாம், நிழல்லையும் கட்டலாம். அது வெயில் மழை எல்லாத்துக்குமே தாங்கும். ஜெர்சியும் கிட்டத்தட்ட நாட்டு மாடு மாதிரி வெயில் மழை எல்லாத்துக்கும் தாங்கும். ஆனால் ஹெச்எஃப் வந்து மழைக்கும் தாங்காது, வெயிலுக்கும் தாங்காது. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான், அது ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்தணும். இதுதான் அந்த பிரீடோட கேரக்டர்ஸு. ஸோ அப்போ அவங்களுடைய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாட்டு பண்ணையை அவங்க ஆரம்பிச்சிக்கலாம். இதில் வந்து
அப்போ ஹெச்எஃப் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ம். வெப்ப பிரதேசத்துல வந்து நான் ஹெச்எஃப் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டா தாராளமா வளர்த்தலாம். ம். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நல்ல இது மாதிரி ஒரு நிழலான செட்டு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ம். 24 ஹவர்ஸ் உங்களால நிழல் கொடுக்க முடியும் அப்படின்னா ம். தாராளமா நீங்க ஹெச்எஃப் பண்ணி நீங்க ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காருப்பா. ஆ. அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஆ. மாட்டு பண்ண தொடங்கலாமா? தாராளமா தொடங்கலாங்கண்ணே. ம். அது வந்து ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறவர் வந்து யோசிக்கணும். ம். ஒரு சிம்பிள் மேட்டர் தான். ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேன் பவர் வேல்யூ இருக்கு. ம். இப்ப என்ன எடுத்துக்க, ம். நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன்னா என்னுடைய வேல்யூ, எனக்கு ஒரு சம்பளம் வருது இல்லையா, ம். அதுக்குன்னு ஒரு வேல்யூ. ம். அதுதான் அந்த மேன் பவரோட வேல்யூ. ம். இப்போ ஒருத்தர் உதாரணமா எடுத்துக்க, ம். இப்போ நான் என்னையவே எடுத்துக்க, எனக்கு 55,000 சம்பளம். ம். என்னோட மேன் பவர் வேல்யூ வந்து 55,000 ரூபா. ம். நான் இந்த 55,000 ரூபா வேலையை விட்டுட்டு வந்து ம். ஒரு மாட்டு பண்ணைய முழு நேரமா ஆரம்பிச்சா ம். இப்போ எப்படி நான் கால்குலேஷன் போடணும் அப்படின்னா, ம். என்னுடைய 55,000 விட்டுட்டு ம். இந்த மாட்டு பண்ணைய ஆரம்பிச்சோம்னா என்னுடைய மேன் பவர் வேல்யூக்கு சம்பாரிச்சு ம். அதுக்கு மேல எவ்வளவு லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதான் பார்க்கணும். ம். ஒரு மாட்டு பண்ணா அவ்வளவு சம்பாதிக்கணும்னு பார்க்கணும். ம். ரைட்டா? ம். ஒரு மாடுல இருந்து எவ்வளவு வருது, என்ன எவ்வளவு பால் லிட்டர் கறக்குறது, அது பிரீடை பொறுத்து வரும் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்க கால்குலேஷன் பண்ணி ம். மாச லெவல்ல பண்ணோம்னா தான் ஒரு 50,000 ரூபாய் வேல்யூ உள்ள ஒருத்தர் வந்து இதை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு மேல சம்பாதிக்கணும் அப்படின்னா மாச வேல்யூல போய் தான் நம்ம வந்து மாட்டு பண்ணைய நடத்த முடியுங்கன்னு. ம். என்ன கேட்டீங்க அப்படின்னா, ம். ஒருத்தர் செய்யற வேலைக்கு இப்போ இந்த பண்ணையில வந்து ஒரு மேன் பவரை நீங்க வேலைக்கு வைக்கிறீங்கன்னு வைங்க. ம். ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் கேட்கறாரு ம். அந்த பண்ணையை நடத்துறதுக்கு. ம். சாணி அள்ளி தவிடு போட்டு தீனி போட்டு பால் கறக்கிறதுக்கு 300 ரூபாய் கேட்கறாரு அப்படின்னா ம். அந்த அந்த மேன் பவருக்கு நீங்க கொடுக்குற கூலி வந்து 9,000 ரூபாய் தான். ம். ரைட்டுங்களா? ம். இப்போ நான் 50,000 ரூபாய் வேலையை விட்டுட்டு ம். 9,000 ரூபாய் வேலை செய்யற மாதிரி தான் கணக்கு. ம். ரைட்டா? ம். அதனால ம். நீங்க உங்க வேலையை கன்டினியூ பண்ணுங்க. ம். ஒரு ஆள் போட்டு கூட பாருங்க. ம். காலையில ஈவினிங் நீங்க மாட்டு பண்ணையில ஆக்டிவா இருந்தாவே ம். உங்களால மாட்டு பண்ணையை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ம். அப்பா, ம். எத்தனை மாடு இருந்தாப்பா ம். ஒரு மாட்டு பண்ணைய ம். லாபமாக கொண்டு போக முடியும்? இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க பண்றாங்க மாட்டு பண்ணையில அப்படின்னா, ம். ஆஹ், இது வரைக்கும், குறைந்தபட்சம் ஒரு 5 மாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். ம். 5 மாட்டுக்கு கீழே ஆரம்பிச்சா அதை லாப நஷ்ட கணக்கு கரெக்டா பார்க்க முடியாது. ம். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ம். இன்னைக்கு ஒரு காலையில 9 மணிக்கு விட்டு மதியானம் 2 மணிக்கு போற ஒரு லேடி மேன் பவருக்கு நம்ம ஒரு 250 ரூபா சம்பளம் தரோம். ம். ரைட்டா? அந்த லேடி மேன் பவர் நம்ம பண்ணையத்துக்கு உள்ள வந்தா ம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாடு இருந்தாதான் ம். அதுக்கு தீவனத்தட்டை அறுத்து போடுறதுக்கு, சாணி அள்ளி ம். ஷெட்டை சுத்தம் பண்றதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். ம். இதே ஒரு 2 மாட்டுக்கு ஒரு மேன் பவர் போட்டோம்னா நமக்கு லாஸ் ஆயிடும். ம். மினிமம் ஒரு மேன் பவர் வச்சு செய்ய ஆசைப்படுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 5 மாடாவது வச்சு ஆரம்பிச்சாதான் வந்து ம். அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ம். அப்பா, ம். இந்த மாட்டு பண்ணை தொழில முழு நேரமா செய்யலாமா இல்ல பகுதி நேரமா செய்யலாமா? மாட்டு பண்ணை தொழில வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா, ம். கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துல நீங்க வந்து ஒரு பகுதி நேரமா செஞ்சு பாருங்க. ம். எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ம். ஒரு மாடு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்குது, ம். நம்ம என்ன ஃபீடு போடுறோம், எவ்வளவு செலவாகுது, அதுல எவ்வளவு மீதி ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு 3-4 மாடு வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ம். உங்களுக்கு இது ஓகே, இந்த வருமானம் ஓகேனா இன்னும் ஒரு 5-6 மாடு வச்சு முழு நேரமா செய்யுங்க. ஆனா ம். வந்து பொதுவா என்னுடைய கருத்து என்னன்னா, மாட்டு பண்ணை தொழில் வந்து லாபமான தொழில் தான். ம். ஆனா வந்து ஒரு குறைந்த லாபமான தொழில் தான். ம். அதனால வந்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4-5 மாடு வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு ம். ஆரம்பிங்க. ம். இதுல நமக்கு எப்படி சொல்றது, மாட்டு பண்ணை தொழில்னுட்டு இல்லாம உங்களுக்கு ஒரு விவசாய நிலங்கள் இருந்துச்சுன்னா அதை ஒட்டி மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் செஞ்சு சாணத்துல இருந்து மண்புழு உரம் தயாரிச்சு ம். இயற்கை விவசாயம் பண்ணி ம். இந்த மாதிரி நம்ம பண்ணை எடுத்துக்கிட்டோம்னா ம். சில செயின் லிங்க்ஸ் இருக்குது கண்ணு. ம். நமக்கு மாட்டுல வர சாணம், சாணத்துல இருந்து வர மண்புழு வந்து நம்ம மரத்துக்கு உரம் போடுறோம், ம். மரத்துல இருந்து ஒரு வியாபாரம். ம். இந்த மாதிரி ஒரு செயின் லிங்க் வச்சு நான் வந்து பகுதி நேரமா தான் செஞ்சுட்டு இருக்கேன் நானு. ம். அந்த மாதிரி வந்து உங்க எய்ம் என்ன, உங்க கோல் என்னங்கிறத பொறுத்து ஆரம்பிங்க. முதல்ல இன்சியலா ஆரம்பிக்கிறீங்க வந்து பகுதி நேரமா ஆரம்பிச்சு உங்களுக்கு செட் ஆகுன்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க முழு நேரமா ம். ஆரம்பிக்கலாங்கிறது என்னுடைய
அப்பா ம். இப்ப நிறைய பேரு புதுசா மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ம். நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? அட்வைஸ் எல்லாம் சொல்ல முடியாது கண்ணு. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கும். ம். நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்றோம் நம்ம. ம். ரைட்டா? ம். இப்போ வந்து சிம்பிளா சொல்றேனே. ம். இப்போ ஒரு ஒரு இளைஞர் ஐடியில் இருக்காருன்னு வச்சுக்கோ. ம். அங்கே கொஞ்சம் ப்ரெஷரான ஒர்க்கு. ம். அந்த ஒர்க்கு வேண்டாம் நமக்கு, ம். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ம். நம்ம ஒரு நீட்டாக ஒரு 2 ஏக்கரா தோப்பு வாங்கி அதில் நீட்டாக ஒரு 4 மாடு வாங்கி ம். கொஞ்சம் ப்ரெஷர் லெஸ்ஸாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் மாட்டு பண்ணைய ஆரம்பிக்கிறாங்க. ம். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஒரு ம். மாடு காடு அப்படி இருந்துச்சு, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாட்டு பண்ணைய ஆரம்பிக்க வராங்க. ம். இந்த அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ம். நீங்கள் பார்க்குற ஐடி வேலையோட இந்த மாட்டு பண்ணை வேலை கொஞ்சம் ப்ரெஷரான வேலை தான். ம். அங்கே கூட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ம். நான் எப்படி சொல்ல வரேன்னா, ம். 365 நாளும் ம். இந்த மாட்டு பண்ணையில் வேலை இருக்கும். ம். அதையும் ஒரே வேலையை ம். திரும்ப 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 365 நாள் செய்கிற மாதிரி. ம். அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ம். புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறோம், ம். புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். ம். அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்காது. ம். இங்கே வந்து ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். ம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் தாண்டிச்சுன்னா ம். ஒரே வேலையை ரிப்பீட்டடாக செய்யும் போது நமக்கு கொஞ்சம் சலுப்பு தட்டும். ம். அதையும் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வரணும். ம். ப்ரெஷர் எதனால் அதிகம் அப்படின்னா, ம். நம்ம வளர்த்துறது பூராமே லைஃப் ஸ்டாக்ஸ், ம். எல்லாமே உயிரினங்கள். ம். இப்போ மற்ற எல்லா இப்போ நமக்கு வாய் இருக்குது, நம்ம இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இந்த பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிடலாம். ம். ஆனால் இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ம். எதுக்குமே வாய் சொல்லி சொல்ல முடியாது, நம்மளாதான் கெஸ் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணணும். ம். மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ம். 3 நாள் 4 நாள் அது மறுபடியும் அது டவுன் ஆகி ரெக்கவர் ஆகுது. ம். அந்த 4 நாளுமே நம்ம செம ப்ரெஷராக தான் இருக்கு. ம். இது மாதிரி கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டாக்ல வந்து உள்ள வரும்போது ம். கொஞ்சம் கவனமா நல்லா ஓரளவுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ம். மாட்டு பண்ணைய ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அப்பா ம். இந்த மாட்டு பண்ணைய நீங்க 13 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க. ம். என்னைக்காச்சும் ம். ஏன்டா இந்த மாட்டு பண்ணை தொழிலுக்குள்ள வந்தோம்னு நினைச்சிருக்கீங்களா? ஒரு 100 டைமாவது நினைச்சிருப்போங்க. ம். நான் மினிமம் சொல்றேன். நான் என்னோட இல்லை, ஒரு ம். 100 டைமாவது நினைச்சிருப்பேன் நான். ம். என்ன சிக்கல் அப்படின்னா, ம். நாம பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணுவோம். ம். காலையில எந்திரிச்சு நம்ம அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பும்போது சீக்கிரம் பால் கறந்துட்டு ம். போலான்னு நினைப்போம். ம். அப்ப பார்த்து ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ம். காய்ச்சல் வரும். ம். இப்போ ஒரு மாடு வந்து ம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ம். மாட்டோட கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ம். அதாவது மாடு ஸ்ட்ரெஸ்ல இருக்கு அப்படின்னா ம். அது முதல் சிம்டம்ஸ் மாட்டு கண்ணுல இருந்து தண்ணி வரும். ம். தண்ணி வரும்போது அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடும். ம். கேட்டா நம்ம அவசர அவசரமா அதுக்கு சரி நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்டு என்ன கொடுக்கலாம், மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட இருக்கு இல்லையா, ம். மெலோனக்ஸ் ப்ளஸ் டேப்லெட்டை ஒன்று கொடுத்துட்டு ம். நம்ம வாக்கில் வேலைக்கு போயிடுவோம். ம். வேலைக்கு போய் உட்காந்தா இந்த ம். மாடு என்ன ஆச்சோ, பில்லு தின்னுச்சா, தண்ணி குடிச்சா, ம். படுத்துச்சா, ம். சாணி போட்டுச்சா, யூரின் போச்சா, யூரின் எந்த மாதிரி போச்சு, ம். பல கேள்விகள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ம். நமக்கு இங்கே வேலையும் ஓடாது, ம். இங்கே என்ன நடந்துச்சுங்கிற அப்டேட்டும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. ம். மறுபடியும் திருப்பி ஈவினிங் வர்றதுக்குள்ள ம். படாபடுப்பட்டு போயிடும். ம். இப்போ எனக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டாக் மேலே கொஞ்சம் ஆசை இருக்கிறதுனால அது கொஞ்சம் அட்டாச்மெண்ட் அதுக்குள்ளே இருக்கிறதுனால ம். இது எனக்கு கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வர்றது சிரமமாக இருக்கும். ம். சில டைம் ஏன்டா இந்த மாதிரி வாய் பேச முடியாத ஜீவனங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணுறோமே ம். அப்படின்னு கூட நினச்சது உண்டு. ம். சில டைம் 2-3 மாடு ஒட்டுக்கா உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு மழை வருது, மழையில் நனைஞ்சிருது, ம். 2-3 மாடு ஒட்டுக்கா கூட உடம்பு சரியில்லாமல் போயிடும். ம். அப்போலாம் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. சில ம். டைம் சில டைம் வந்து தொடர் மழையா இருக்கும், பிடிச்சி கட்டுறதுக்கே வதியா இருக்கும்ல, அந்த இடத்துல வதியா இருக்கும், பிடிச்சி பால் கறக்கிறது, பிடிக்கிறது, சாணி ம். அள்ளுறது, இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப நினைச்சிருக்கிறேன் நானு, ம். இது மனித இயல்பு தாங்க. நம்ம ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம், நான் வந்து ஒரு விஷனோட தான் ஆரம்பிச்சேன், ம். அது சூப்பரா போகுது, நான் இது மாதிரிலாம் இதை
நெகட்டிவாலாம் நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போய் சொல்ல விரும்பலதுன்னு ம். நான் ஒரு 100 டைமாக நினச்சிருப்பேன் நான். ம். அதையும் மீறி ம். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் நார்மலானதுக்கப்புறம் நாம் டெய்லி வேலையை முடிச்சுட்டு வந்து பண்ணையில் அதுக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் எல்லா மாட்டுக்கிட்டையும் அப்படியே பேசிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோமா. ம். இதில் என்ன அப்படின்னா மாடுக்கும் நமக்கும் உள்ள அட்டாச்மெண்ட்டு ஜாஸ்திங்கிறதுனால அது எல்லாமே பூரா காணாம போயிடும். ஒரு 2 நாள் அப்படி மாதிரி இருக்கும். அப்புறம் 3ஆம் நாளைக்கு ம். ஜாலியாக போயிடும். ஏன்னா நம்ம இங்கே வெளியிலையும் வேலையில் ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருந்து வந்து ம். நமக்கு ஒரு ரிலாக்ஸ் டைமு ம். நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆக்கிக்கிறது இந்த மாட்டு பண்ண உதவியாகிறதுனால ம். அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறது இருக்குது. ம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.